யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். யார் இந்த இஸ்ரவேலர்கள்? தேவனால் அழைக்கப்பட்டவர்களோடு அமலேக்கியர் யுத்தம் பண்றான். ஆமென். நல்லா புரிந்துக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல, கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லாதவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். ஆமென். அதற்கு காரியம் இது ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேலை யார் தான் வழி நடத்துறா? கர்த்தர் தான் வழி நடத்துறார். செங்கடல் முன்னாடி நிற்குது. செங்கடலை இரண்டா பிளக்கிறாரு. செங்கடல் இரண்டாய் பிளக்கப்பட்ட பின்பு அதற்கு முன்னே நடந்து செல்றாங்க. நடந்து செல்லும் பொழுதெல்லாம் யார் கூட தான் இருக்கிறார்? கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. இப்போ அதே போல கடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் கூட இருக்கும் போது இயற்கையான தடை வந்தது. ரைட், ஓகே, அதை ஓபன் பண்ணார். இப்போ அமலேக்கியர் யுத்தம் பண்றான். யாருக்கு விரோதமாக? இஸ்ரவேலருக்கு விரோதமாக. இஸ்ரவேலர் யாரு? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். யாரு? இந்த இஸ்ரவேலர். இந்த இஸ்ரவேலர்களுக்கு விரோதமா சத்துரு எழும்புறான். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு விரோதமா சத்துரு எழும்புறான். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற சில சத்தியம் இருக்கு. எழும்பும்போது நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் இந்த இடத்துல பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு விரோதமாக ஒருத்தவங்க எழும்புறாங்க, எனக்கு விரோதமாக ஒருத்தவங்க செய்கிறாங்கன்ற போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய எடுக்கிற முதல் ஸ்டெப்பு டைரக்டாக யார்கிட்ட போய் மோதுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு விரோதமாக இருக்கிறவங்க கிட்ட மோதுறோம். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க கிட்ட வார்த்தையை என்ன பண்ணுறோம்? விட்டுடுறோம். ஒன்று வார்த்தையை விட்டுடுறோம், இன்னொன்று மோதுறோம். எப்படி ஆயிரம் என்ன பண்ணுறோன்னா மோதுறோம். யாருக்கு முன்னாடி அப்படின்னா, நம்ம கூட யார் சண்டைக்கு வராங்களோ அவங்க கூட நம்ம மோதுறோம். ஆமே. மோதுறோமா? இல்லை பாஸ்டர், நீங்கள் வேணா மோதுவீங்க, நான் மோத மாட்டேன். கடந்த நாட்களில் கூட பிரதர் சிவாஜி அவங்களுடைய மாமனார் இறந்துட்டார். நான் அவருக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பி அவரை மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. அவர் சொன்னார், அதை நான் சரியாக கேட்கல. ஆனால் போய் பார்க்கும் பொழுது அவரை சுற்றி நின்றுக்கிட்டு அவரை அவ்வளோ காரியம் பண்ணுறாங்க. ஆள் சாதாரண ஆள் கிடையாது. ஆளுக்கு கூட சேர்க்க இல்லாமலாம் இல்லை. ஏகப்பட்ட ஜனம், ஏகப்பட்ட கூட்டம், ஏகப்பட்ட நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஏசு முக்கியம் நிற்கிறாரு. அவருக்கு விரோதமாக அந்த இடத்துல நிறைய பேர் எழும்புறாங்க. எதுக்குன்றதை நான் சொல்கிறேன். வசனத்துக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நான் பார்க்கும் பொழுது அவர்கிட்ட ஒருத்தவங்க பதில் பேசுகிறாங்க. இப்படி நின்று, ஆக்சுவலாக அவர் தான் அப்படி பண்ணணும். அவர் அந்த வீட்டோட மாப்பிள்ளை. அவர் எல்லாருக்கிட்டையும் இப்படி போய் நிற்கிறாரு. எல்லோரும் கை கட்டிக்கிட்டு பதில் சொல்கிறாங்க. இப்படி திரும்பி பார்த்துட்டு பதில் சொல்கிறாங்க. அதை செய், இதை செய்கிறாங்க. அந்த மனுஷன் ரொம்ப வேதனைப்பட்டார். அதை நான் பார்த்தேன். நேற்றுலாம் அவர்கிட்ட நான் சொல்லலை, அதுக்கிட்ட காமிச்சிக்கோ இல்லை, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறேன். அதெல்லாம் அவ்வளோ பண்ணிட்ட பிறகு நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன். ஜஸ்ட்டு உங்ககிட்ட முடியாதுனாவது சொல்கிறேங்க அப்படின்னு. என்னால் பண்ண முடியாது. செலவு மேலே செலவு வச்சுட்டு திடீர்னு சொல்கிறாங்க, வர நல்ல காரியம் நாங்கள் செய்யணும், காரியத்துக்கு 1 லட்ச ரூபாய் ரெடி பண்ண சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பிரியாணி தான் போடணும், வரவங்களுக்கு தட்டு கொடுக்கணும். எதுக்கு? காரியத்துக்கு. சொன்னேன், அதெல்லாம் முறைலாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னான்னா சொந்தக்காரங்க எல்லாம் நிற்கிறாங்க. அந்த மனுஷன் என்ன தெரியுமா செஞ்சேன்? நான் சொன்னது என்ன? முடியாதுன்னு என்ன பண்ணு சொல்லு, உனக்கு அந்த கட்ஸ் இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியும்னு. அந்த மனுஷனுக்குள்ளே என்ன தெரிஞ்சதுன்னு தெரில. நான் சொன்னதை காட்டிலும் அவர் சொன்னது ஒரு வார்த்தையும் பதிலுக்கு பேசலை. அப்படியே அமைதியாக தலையாட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிறார். நேரம் செல்ல செல்ல நடந்த விஷயம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் என்னென்ன சொன்ன வாயை விட்டாங்களோ அதையெல்லாம் அவங்களே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காசு அவங்களே போட ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்களே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். கடைசியாக நேற்று ஒருத்தர் சொல்லிட்டு போனாராம், இப்படிப்பட்ட ஒரு மருமகன் கிடைக்க இந்த குடும்பம் கொடுத்து வச்சுருக்கணும். கேட்ட சாட்சி பயங்கரமாக இருந்துச்சு. அவர் கண் கலங்கி நேற்று அழுது சொல்லிட்டு போனார், பசங்க இந்த மாதிரி வார்த்தை என் காதல் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. நீலாம் ஒரு ஆளான வார்த்தை தான் கேட்டிருக்க. திருமணமாக முதல்ல அவரை அடித்தாங்களாம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பூந்து சண்டை வாங்கும் போது அடித்தாங்க. என்ன அவங்களாம் நீ வந்ததுக்கு நீ மாப்பிள்ளையாக கிடைச்சது கொடுத்து வச்சுருக்கணும்.
நீ எப்படி மாறின அப்படின்னு கேட்டாங்க பாஸ்டர். அப்போ நான் சொன்னேன், நான் மாறல, என்னை மாத்திர ஒருத்தர்னு சொன்னோம் பாஸ்டர் என்னாரு. கேட்கும் போது சாட்சி பயங்கரமாக இருந்துச்சு. ஒருத்தங்கிட்ட இது இருக்குது அது இருக்குது, எனக்கு ஆண்டவர் அதை கொடுத்தார் இதை கொடுத்தாரு, இதான் செகண்ட்ரிங்க. நான் இப்படி இருந்தேன். என்ன சொல்லணும், போன வாரம் என்ன ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு, ஒரு அடி அடிச்சிட்டாரு, பதிலுக்கு அடிக்கலான்னு போனேன், ஆண்டவர் சொன்னார் அடிக்காதுன்னு சொன்னார், நான் அடிக்காமல் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் சாட்சி. ஆமென், அல்லேலூயா. பக்கத்தை விட்டு பொம்பளை சண்டைக்கு வலிச்சா என்னை திட்டிக்கிட்டே இருந்தா, நான் அவளை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்கிறீங்க பேர். இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறீங்களா? அதுதான் என்னது சாட்சி. எனக்கு ஆண்டவர் 1000 கொடுத்தாரு, 2000 கொடுத்தாரு, எனக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு, இதை கேட்ட அதை கொடுத்தாரு, அதை கேட்ட அதை கொடுத்தாரு. ஆஹா, சாட்சினா என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் குணத்தில் ஒன்று மாறுது, அதை நான் சாட்சியாக என்ன பண்ணணும், சொல்லணும். அன்றைக்கி நான் ஒரு சாட்சி சொன்னேன், எத்தனை பேருக்கு தெரிஞ்சுது அப்படின்னு ஞாபகம் இருக்குன்னு தெரில. எனக்கு விரோதமாக ஒருத்தவங்க பேசுனாங்க, பேசினவங்களுக்கு ஃபோன் பண்ணி திட்டலான்ட்டு ஃபோனை எடுத்தேன். சோத்திரம், யார்? பாஸ்டர் தான். ஃபோனை எடுத்தார். பாஸ்டருக்கு விரோதமாக பேசுனீங்களே, இருங்க ஃபோன் பண்ணி திட்டுறதுக்கு எடுத்தேன். அதுக்கு முன்னாடி ஃபோனை வச்சுட்டு ஆண்டவர் இடத்துல விசாரிச்சுட்டு என்ன பண்ணுவோம், கேட்போம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். வசனத்தை எடுத்தேன். ஆண்டவர் சொல்கிறார், பரியாசக்காரனை கண்டிக்காத, அவன் உன்னை தான் கரப்படுத்துவான். அதாவது கீழ்ப்படியாதவங்கிட்ட போய்ட்டு கீழ்ப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, இவருக்கு வேறு வேலையே இல்லை, நம்மளை கரப்படுத்துவான். யாரை கரப்படுத்துவான்? உன்னை கரப்படுத்துவான், உன்னை அசிங்கப்படுத்துவான். ஏன்னா நீ அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சல, அதனால உன்னை அவன் என்ன பண்ணுவான், அசிங்கப்படுத்துவான். அவன்கிட்ட நீ என்ன பண்ணாத, பேசாத. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது அதுதான், பேசாத. அதே போல் பேசலை, பிரச்சனை சால்வ், முடிஞ்சிருச்சு. ஆமென், இது சாட்சி. அல்லேலூயா. இதே போல் எல்லா நேரத்திலையும் இருப்பேனான்னு தெரில, அதுவும் மைனஸ் இருக்குது. அப்போ இது ஒரு சாட்சி. என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சேன், நான் செய்யாமல் போனேன். என் ஒரு விஷயத்தை பண்ணலான்னு பார்த்தா நான் பண்ணலை, என் குணம் மாறிச்சு. இதுதான் சாட்சி. ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, போயிட்டு இருக்கிற. இப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக ஒருத்தன் வந்துட்டான். இப்போ வந்த உடனே ஆண்டவர் இப்போ ஒரு அந்த இடத்துல அவன் செய்யறதான மோசே ஒரு ஆலோசனை வைக்கிறான். அந்த வசனத்தில் வாசிச்சோன்னா, மோசேக்கு கர்த்தர் சொன்னார்னு சொல்லலை, ஆனால் மோசே ஒன்று செய்கிறான். என்ன செய்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். இப்போ மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொள், அதாவது நம்ம பக்கம் இருக்கிற ஒரு மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கு போயிட்டு நீ என்ன பண்ணு, யுத்தம் பண்ணு. அந்த பிரச்சனை என்ன பண்ணு, நீ அதை என்னன்னு சொல்லி பாரு. நாளைக்கு நான் மலை உச்சியில் நிற்பேன் என்றான். போதும். என்ன நடக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆசீர்வாதமோ இல்லை ஒரு சத்துரு பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் நடக்குதுப்பா, இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் உனக்கு வந்திருக்கு. சரி, இப்போ உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குற. என்னன்னா, அந்த பிரச்சனையின் மத்தியில் நீ இருக்கணும். நீ பேசலையோ ஆனால் அந்த பிரச்சனை மத்தியில் நீ இருக்கணும். நீ போயிட்டு அதை பேசு, அதை நீ போயிட்டு என்ன பண்ணு, மேற்கொள்ளு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வாசிங்க. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை ஏந்தி கொண்டு நான் நிற்பேன். முடிஞ்சிருச்சு. நல்லா புரிந்துக்கோங்க. பிரச்சனை நம்ம குடும்பத்தில் இருக்குது, அப்படி தானே? ஒரு கணவனால பிரச்சனையோ, மனைவியால் பிரச்சனையோ, சத்துருவால பிரச்சனையோ பிரச்சனை இருக்குது. இப்போ பிரச்சனை நீங்கள் நடுவில் மாட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நீங்களோ உங்கள் வீட்லேயோ உங்கள் பிள்ளையோ யாரோ ஒருத்தவங்க அந்த பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னா, அந்த பிரச்சனையில் இருக்கிறாங்கன்ட்டு நீ ஓடி போய் நீ என்ன பண்ணாத, அந்த பிரச்சனைக்குள்ளே நீ போவாத. பிரச்சனைக்குள்ளே அவங்க இருக்கட்டும். நீ எங்கே போகணுன்னா தேவ சமூகத்துக்கு நேராக என்ன பண்ணணும், போகணும். ஆமென். ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆலோசனை. பிரச்சனை இருக்கு, சத்துரு மேற்கொள்ள வந்துட்டு அமலேக்கியர் கொல்ல வரா, இஸ்ரவேலரை மேற்கொள்ளணும்னு வரா. இப்போ அதுக்கு என்ன பிளான், நீ போய் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு. நான் எங்கே போகிறேன், தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணுறேன், போகிறேன். அதுக்கு தான் உங்கள் அடிக்கடிக்கு சொல்லுவேன், குடும்பத்தில் ஒன்றாவது உருப்படியாக இருந்துச்சுன்னா குடும்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், காப்பாற்றுவதற்கு 99% வாய்ப்பு. ஒன்று கூட உருப்படி இல்லாமல் அது கூட 3 பேர் 4 பேரோட சேர்ந்துட்டு அதுவும் போதும் அப்படின்னா அதை காப்பாற்ற யாராலையும் முடியாது. நல்லா விளங்கிக்கோங்க. ஆமென். அவங்களுக்கு வேலை இருக்குது, அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு குடும்பத்தில் இது இருக்குது அது இருக்குது, அவன் பண்ணட்டும், வேணான்னு சொல்லலை.
ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. யாருக்கு? அழைக்கப்பட்டவனுக்கு. நீ எங்கே நிற்கணுமோ அங்கே நில்லு. ஆமென். நீ தேவ சமூகத்தில் வந்து நிற்பாயானால் நீ நினைக்கலாம், ஐயோ அங்கே போயிட்டு சண்டை போட்டாதான் பிரச்சனை சால்வ் ஆகும், ரைட்டு, அங்கே எது நடக்கணுமோ அது நடக்கும். ஆனால் அதை நீ செய்யக்கூடாது. உனக்கு வேற ஒரு வேலை இருக்குது. ஆமென். இருக்கீங்களா? நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ பிரச்சனை வருது, இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, எங்கள் வீட்டுக்காருக்கு பிரச்சனை வருது, மனைவிக்கு பிரச்சனை வருது, கடன் பிரச்சனை வருது, பிள்ளைகளுக்கு கஷ்டம் வருது, இதெல்லாம் வருது. பிரச்சனை என் பிள்ளை எப்படி மேற்கொள்வான்? அவன் மேற்கொள்றத மேற்கொள்ளட்டும். அது அவன் தான் செஞ்சாகணும், வேற வழி கிடையாது. நீ போய் நின்னாலும் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது. எப்போ அது மாறும்னா, அவங்க பிரச்சனைக்குள்ளவே இருந்தாலும் நீ அந்த மலைக்கு நேராக வந்து கர்த்தருடைய கோலை எடுத்து நீ தேவ சமூகத்தில் நீட்டுவாயானால் உன் பிரச்சனை மாறும். ஆமென். இல்லை, உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும்? ஒரு சில குடும்பம்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கள் கஷ்டம் எங்களுக்கு, உழைக்கிறோம் 4 பேர் 5 பேர் 7 பேர் எல்லாம் உழைக்கிறோம். உழைங்க போங்க. தேவசமூகத்தில் யார் வந்தா? யாருமே வரல. போ. அந்த ஞானம் கூட இல்லை. நம்ம சபையாருக்கு நான் அடிக்கடிக்க சொல்லுவேன், நான் என்ன பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. ஆமென். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, சத்தியத்தை விதைச்சாச்சு. அப்படி விதைச்சும் நீ வரலன்னா நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டா யாருக்கு? என் வாழ்க்கையில் நன்மை நடக்கணும்னா நான் தாங்க கஷ்டப்படணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத. என் வாழ்க்கை மாறணும்னா நான் தான் தேவ சமூகத்தில் உட்காரணும். அப்போ பிரச்சனையை மேற்கொள்கிறவங்க மேற்கொண்டுப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க போட்டோம் வேலைக்கு. தேவ சமூகத்தில் உட்கார்றவங்க தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? உட்காரணும். அப்போ வேலை செய்யக்கூடாதா? செய்யணும்ப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசீர்வாதம். ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு அவனுக்கு என்ன பண்ணாரு? ஆசீர்வாதத்தை விளைய செய்தார். விதைக்காம இல்லை, மேற்கொள்ளு. பிரச்சனை அது செய், அதுக்கு என்ன வெறும் போ, நில்லு, எல்லாமே பண்ணு. ஆனா நீ எங்க நிக்கணும்? எல்லாரும் ஒரு இடத்துல நின்னாலும் நீ ஒரு இடத்துல நிக்கணும். ஏன் அப்படின்னா, மோசே அங்க போயிட்டு நிற்கும் பொழுது, வாசிங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. செய்து மோசேயும் ஆரோனும் ஏறினார்கள். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மலை உச்சியில் மோசே என்ன பண்றான்? கையை மோசே மலை உச்சியில் உயர்த்துகையில் இஸ்ரவேலை மேற்கொண்டார்களா? என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் ஜெயிச்சான். இந்த கையை யாருன்னு தூக்கி வச்சுட்டு இருக்கிறான்? மோசே தூக்கி வச்சுட்டு இருக்கிறான். எங்க மலைக்கு மேலே போயிட்டு மலைக்கு கீழே சண்டை. இஸ்ரவேலுக்கோ அமலேக்கியருக்கோ சண்டை நடக்குது. அந்த மலைக்கு மேலே யார் நிற்கிறான்? மோசே நிற்கிறான். மோசே நின்று அவன் கோலை எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை உயர்த்துறான். இங்கே யார் ஜெயிக்கிறான்னா, இஸ்ரவேலுக்கு ஜெயிச்சுக்கிட்டே போறான். அடுத்து வாசிங்க. இப்ப கையை என்ன நினைச்சுனா வலிக்குது. அல்லேலூயா. எழுந்து நிற்க சொன்னா கால் வலிக்கும், முட்டி போட சொன்னா முட்டி வலிக்கும், கையை உயர்த்த சொன்னா கை வலிக்கும். இப்போ என்ன பண்ணுது? வலிக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, மோசேக்கு வலிக்குது. இப்போ மோசே கையை என்ன பண்றான்னா கீழே விடுறான். தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டான். இவன் கீழே இறக்கும் போது இவன் என்ன பண்ணிட்டான்னா, இவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் மறுபடியும் கையை தூக்குறான். மறுபடியும் கையை தூக்கணும்னா இஸ்ரவேலை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் மறுபடியும் கையை இறக்கினானா அடுத்து என்ன தான் நடக்கும்? இஸ்ரவேலுக்கு மாண்டுக்கிட்டே போவான், செத்துக்கிட்டே போவான். அப்போ இங்கே ஆண்டவன் நமக்கு பேசுகிற வார்த்தை என்ன? நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவனை மேற்கொள்ளணும்னா உன் கை எங்கே இருக்கணும்? வானத்துக்கு நேரம் இருக்கணும். நீ அப்படி இருக்கும் பொழுது நீ உயர்த்தப்பட்டுக்கிட்டே போவ. நீ ஆண்டவர் சமூகத்தில் மகிமைப்படுத்தப்பட்டு கொண்டே போவ. உன் கை இறங்கும் போது, நான் நிறைய பேரை நம்ம சர்ச்சில் பார்த்துக்கிறேன், சபைக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சபைக்கு 2-3 வாரம் அப்படியே வராமல் போவாங்க. அவங்க லைஃப்பும் அப்படியே 2-3 வாரம் கீழே போவோம். மறுபடியும் வந்து பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னாச்சு? இதாச்சு அதாச்சு. விஷயம் என்ன? நீ பண்ண வேண்டியதை பண்ணாமல் அப்படியே ரிவர்ஸில் போன பாரு. அந்த ரிவர்ஸல் கீரில் தான் இருக்கும் பிரச்சனை. நீ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தேன்னா நமக்கு நல்லா தெரியுது. நான் இதை செஞ்ச நல்லா நோட் பண்ணிக்கோங்க கர்த்தரோட பிள்ளைங்களை. நீங்கள் ஒன்று செய்யும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் வருது அப்படின்னா நீ ஒன்றுமே பண்ணாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கீழே விழுந்துருவீங்க. கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் என்ன பண்ணுங்க? மறுபடியும் கையை என்ன பண்ணுங்க? தூக்கிடுங்க. நீங்க கையை தூக்கலன்னா மறுபடியும் அவன் மேற்கொள்வான். இன்னும் விஷயம் என்னன்னா, பிசாசு ஈஸியாக உங்களை காலி பண்ணுவான். பிசாசு காலி பண்ணக்கூடாதுன்னா நான் உயர்த்தல கையை என்ன பண்ணிடக்கூடாது? இறக்கிடக்கூடாது.
தேவ சமூகத்தில் தேடுறீங்க, ஆசீர்வாதம் வருது. அடுத்து என்ன பண்ணணும்? இன்னும் தேடு. அடுத்த ஆசீர்வாதம் மறுபடியும் தேடு. அடுத்த ஆசீர்வாதம் மறுபடியும் தேடு. இந்த சிவாஜி பிரதர் லைஃப்ல தினத்தில் பார்த்தேன், காசே இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார், 1 மணிக்கு நிற்கிறோம் பாஸ்டர், கையில் ஒன்றுமே இல்லை, 20,000 25,000 தேவைப்படுது. நான் ஒரு சின்ன காசை தான் கொடுத்தேன், ரொம்ப பெரிய காசு இல்லை, கொஞ்சம் சின்ன காசை கொடுத்துட்டு என் சபை சின்ன சபை பிரதர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ட்டேன். அவர் பாஸ்டர் இதை ஏன் பண்ணீங்கன்னு ஃபோன் பண்ணி என்ன பண்ணாதீங்க பாஸ்டர் வச்சுங்க பாஸ்டர். இல்லை அப்போ சொல்கிறார், அந்த 1 மணிக்கு நிற்கிறேன், நீங்கள் அமிச்ச பணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த கையளவு மேகம் தான், கொஞ்சம் மேகம், அதுதான் கையில் இருக்குது பாஸ்டர், ஒன்றுமே இல்லை. அப்படியே நிற்கிறாரு. ஒரு ரோட்டில் நின்று யாரோ பழைய நண்பர் ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இங்கே ஏன்டா நிற்கிறேன்னு கேட்டிருக்காரு. 1 மணிக்கு அந்த ஆள் வந்திருக்கிறான் பாருங்க, ஒரு ஆள் வந்திருக்கிறான். வந்துட்டு இங்கே நிற்கிறீங்க இவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை இப்படிப்பட்ட நிலைமை, நீ போ பரவாயில்ல, கடவுள் பார்த்துப்பாரு, நீ இப்போ நான் யாருக்குனாச்சும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயினேன்ட்டாரான். யாரோ ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு அந்த நேரத்தில் கேட்டார், எனக்கு காசு கூட தேவையில்ல பாஸ்டர், அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் தான் வேணும். 1 மணிக்கு ஒருத்தனை கர்த்தர் அனுப்பிச்சாருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பாஸ்டர். ஒரு ஆறுதலுக்கு ஒருத்தர் வந்தார் பாஸ்டர். ரட்சிக்கப்படாதவன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் வந்தார். ஒரே ஒரு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். சந்தோஷமாக போன நேரம் ஆக ஆக கையில் கொஞ்சம் கொஞ்சமாக 2,000 வருது, 3,000 வருது, 5,000 வருது, 10,000 வருது, 15,000 வருது, 20,000 வருது, 25,000 வருது. என் மனைவி கிட்ட ஒருத்தவங்க கொடுக்குறான், என் மச்சாங்கிட்ட ஒருத்தன் கொடுக்குறான், என் கையில் ஒருத்தன் கொடுக்குறான். எப்படி வந்ததுன்னே தெரில பாஸ்டர். சொல்லி முடிச்சுட்டு அடுத்த நாளும் அவர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சர்ச்சுக்குள்ளே வந்தார். நம்ம வருவோமா? இறந்து அன்னைக்கு புதைச்சி முடிச்சுட்டு அடுத்த நாள் சபைக்குள்ளே ஓடி வராருங்க. ஏன் வந்தார்? பார்த்துட்டாரு ஆசீர்வாதத்தை. அறிவு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளெஸ்ஸிங்கை பார்க்குறீங்கன்னு தெரியுது. கர்த்தர் ஆசை இப்போ அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. சர்ச்சை நான் விட்டுட்டேன், நான் கெட்டுட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. விடவே இல்லை, புடி 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 மறுபடியும் பிடிக்கிற. ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சாரு. நேற்று ஜபம் யூத் மீட்டிங் வச்சு நேற்றும் வந்து பிடிச்சாரு. நெத்தம் வரணும்னு அவசியமே கிடையாது. நான் சாட்சி சொல்கிறேன்னு வந்து நிற்கிறாரு. அங்கே அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அவருக்கு வேலை இருக்குது. எதில் ஆசீர்வாதம்? தேவ சமூகத்தில் தான் ஆசீர்வாதம். நான் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், வேலைக்கு போகலாம், அங்கே பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணுங்க, அது நிலச்சி நிற்கணும். ஆமே, 5,000 ரூபாய் இருந்தாலும் அது நிற்கணும், அப்படி மீண்டும் எடுக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். 5,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சுரண்டிட்டு போகுது, 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சுரண்டிட்டு போகுது, 20,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சுரண்டிட்டு போகுதுன்னா அது ஆசீர்வாதம் இல்லை, சாபம். எனக்கு ஸ்டாண்டர்ட் ஆகணும், நிற்கணும். கையில் ஏதாவது நிற்கிதா? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நிற்கிதா கையில்? இல்லை. இப்போ உங்களால் ஒரு 50,000 ரூபாய்க்கு ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன் முடியாது? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது பிளெஸ்ஸிங் இல்லை, அது சாபம். பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? இப்போவும் என் கையில் என்ன பண்ணணும்? நான் சொல்லுவேன் என் மனைவி கிட்ட, இன்னைக்கு டேட் என்ன, காசு இல்லை, அது இல்லை, இதில் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லுவேன். இன்னைக்கு டேட் என்ன? 28, 29. வெளியில் போய் பாரு, ஒருத்தன் கையில் 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்காது. இன்னைக்கு கையில் என் கையில் ஆண்டவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு கொஞ்சம் யோசிச்சுப்பார். கடைசி நாள் 500 ரூபாய் தான் சொல்லு, அதுவும் மீண்டும் என்ன பண்ணியிருக்கிற? மீண்டும் எடுத்திருக்கிற. இதை வச்சு அடுத்த மாதத்துக்கு கால்குலேஷன் பண்ணாத, இந்த மாசத்துல நீ மீண்டும் எடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. மேன் இருக்கீங்களா? கவனம் இங்கே இருக்கட்டும். பயங்கரமான சத்தியம். புரியல அப்படின்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதுக்கு மேலே வசனத்தை சொல்ல யாராலையும் முடியுமா முடியாதுன்னு தெரியல, என்னால் இதுக்கு மேலே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ, என்னுடைய பிளெஸ்ஸிங்கே தேவ சமூகம் தான். எதை தேவன் விரும்புகிறாரு, எதை பண்ணா எனக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்குது, நல்லா யோசிக்கணும். இதை நான் செய்யும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணணும். தேவ பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சமாதானமாக இருக்கிறீங்களா வீட்டில்? ஓகே, சோத்திரம். இப்போ என்ன பண்ணணும்? இப்படி எப்போ சமாதானமாக இருக்கோ, சண்டையே இல்லை பாஸ்டர், நல்லா இருக்கிறோம், அப்படியே மெயின்டைன் பண்ணு. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோ அதையே மெயின்டைன் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. இஷ்யூ எப்போ கர்த்தர் கொடுக்குறாரு, கர்த்தர் அங்கே அனுமதிக்கிறாரு. ஏன்? நீ கையை இறக்குன, இவன் ஜெயிச்சுட்டான். நீ கையை தூக்குன, உங்கால் ஜெயிச்சான். ஆமென், அல்லேலூயா. அப்போ என்ன விஷயம்? என்னுடைய கை தேவ சமூகத்தில் விரிக்கப்பட்டு இருக்கணும். ஆமென். தேவ சமூகத்துக்கு நேராக நான் வரும் பொழுது ஏதோ தானொன்னு இல்லை, தேவ சமூகத்தில் வாஞ்சையோட நான் தேவ சமூகத்துக்கு போற இந்த சூழ்நிலையை மாற்ற தேவனால கூடும். நான் நம்பி வரும் பொழுது அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவாரு. பிள்ளைங்கள் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, கணவர் வாழ்க்கையில, மனைவி வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? இருக்கட்டும். பிரச்சனையோடு சேர்ந்து நீ உள்ள உட்காரக்கூடாது. அவங்க உட்காந்துட்டு அழுகட்டும். நீ எங்க வரணும்? தேவ சமூகத்துக்கு வரணும். நீங்க சர்ச்சுக்கு போல இன்னொருத்தனை கெடுக்கிறீங்க பேர், அது சாட்சி கிடையாது. நான் போலனாலும் எப்படியோ ஒருத்தர் போகணும், அது சாட்சி.
யார் போகிறாங்களோ இல்லையோ நான் உள்ள போகணும், அது சாட்சி. நான் போல நீயும் என்ன பண்ணாத, போவாத. நான் போல நீங்களும் போவாதீங்க. நான் போல சர்ச்சை அப்படியே அழிஞ்சு போட்டா அது சாட்சி இல்லை, அது சாபம். ஆமென். அது கெட்டது. நல்லது கெட்டுக்கோங்க. நீங்க போறீங்க, உங்க பிள்ளைங்க போது சந்தோஷப்படுங்க. அந்த பிள்ளை நல்லா வளருது, தேவ வசனத்தை கேட்குது. ஒன்று நானாவது போயிட்டு கையை தூக்கி தேவ சமூகத்தில் இருக்கணும், இல்லை என் பிள்ளைகளாவது போயிட்டு தேவ சமூகத்தில் இருக்கணும். 2 பேருமே தேவ சமூகத்தில் வரலன்னா எப்படிங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? பிசாசு தானே மேற்கொள்ளுவான், பிசாசு அழிச்சுக்கிட்டே வருவான். எல்லாருடைய வாழ்க்கையில பிசாசு மேற்கொள்றதுக்கு காரணம் என்ன? உன் கையை நீ கீழே போடுற, அதுதான் காரணம். உன் கையை கீழே போடாத, பிரச்சனை வரும். கை வலிக்குது, ரொம்ப நேரம் கையை தூக்க முடியாது. 10 முறை என்ன பாச நீ அடிக்கடிக்கு ஜெபம் வச்சா 10 முறை என்னால் வர முடியாது. இல்லைம்மா, கால் வலிக்கும் வந்துதான் ஆகணும், கை வலிக்கும் வந்துதான் ஆகணும். படிக்கட்டு ஏற முடியாது. சில பேர் சொன்னாங்க படிக்கட்டில் ஏறது கஷ்டமா இருக்கு, படிக்கட்டில் ஏறி வர முடியாது. வரணும்னு இருந்தா படிக்கட்டு இல்லை, எது மேலே வேணாலும் நீ ஏறி வருவ. ஆமே. வரக்கூடாதுன்னு முடிவில் இருந்தா சபை கீழேயே இருந்தாலும் நீ என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டீங்க. தேவ சமூகத்தை உண்மையை தான் சொல்கிறேன். என்ன இருக்கணும், தேவ சமூகத்துக்கு நான் போகிறேன், என் குடும்பம் மாறணும், என் பிள்ளையோட பிரச்சனை வரணும், என் பையனுடைய பிரச்சனை, என் பொண்ணுடைய பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை, என் வீட்டுக்காரருடைய பிரச்சனை, என் சொந்தக்காரங்க பிரச்சனை, இது மாறணும். ஒருத்தவங்க கேட்குறாங்க என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை இருக்கு, கவலைப்படாதீங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணுறேன், உங்கள் வாழ்க்கை மாறணும், அப்படி நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அப்போ என்ன, என் கையை நான் கீழே விடக்கூடாது. எங்கே விடணும்? ஒன்றும் பெருசாக கேட்கல. தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். தேவ சமூகத்தில் வந்து நம்ம வைக்கிற எந்த ஸ்பெஷல் மீட்டிங்லாவது காணிக்க கொடுன்னு கேட்குறோமா? இல்லையே. அப்படியே எடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு வாரம் தான் காணிக்க. எதில் கேட்குறோம்? நீங்கள் வாங்க தேவ சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. மற்ற நாளில் வாங்க உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா கிட்ட கேளுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு அந்த டெத்தை எடுத்து போட்டு அந்த மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் செய்ய சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு 40 பேருக்கு கறி மீன் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு உள்ளே உட்காந்து வந்ததுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை அழுதுட்டு இருக்கிறாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை அநேகர் சபைக்கு வரல, சோத்திரம். அதுக்கும் மனுஷன் முன்னாடி வந்துட்டு உட்காந்து அழுதுட்டு பாட்டு பாடினே இருக்கிறான், அழுதுனே இருக்காரு. நானும் அதை பார்க்காம பாடுறேன்னு பார்க்குறேன், எதிர்க்க வந்து நிற்கிறாரு, அழுதுனே இருக்கிறாரு. எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். இன்னும் பணம் தேவை. ஆர்டர்லாம் வாங்கும் போது எல்லாரும் செஞ்சே ஆகணுன்றாங்க. அடுத்த நாள் சோதனை. அவர் சொல்கிறார், பாஸ்டர் நான் பேசாமல் தண்ணி வச்சுட்டுமா, அதனால் முடியாது, இதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் என்னால் தாங்க முடியல, நான் சரக்கு அடிச்சு போடுறேன், அவனுங்களாம் நான் பார்த்துக்கிறேன். ஒன்று சொன்னேன், கர்த்தர் வைக்கிற டெஸ்ட்டு, ஒரு டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன்னு அடுத்து எல்லாமே கிடச்சிடும் பிரதர். மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து மேலே ஏறாத. இது வரைக்கும் மேலே ஏறி இருக்கிற, அப்படியே மேலே ஏறு. மறுபடியும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஒரு படிக்கட்டா ஏறாத, அவசரப்பட்டுறாதீங்க, வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே ஒரு ஃபோன் வருது, ஓடி போய் எடுக்கிறாரு. சொல்கிறாங்களாம், ஆர்டர் பண்ணதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ண, எதுவுமே வேணாம், டீ பிஸ்கெட்டோடு முடிச்சுக்கோ. சொந்தக்காரன் எவன் சொன்னானோ அவனே டீ பிஸ்கெட்டோட முடிச்சுக்கோ, எல்லாத்தையும் கேன்சல் பண்ற. சொன்ன உடனே என்ன பண்ண, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாராம். எல்லாரும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை நான் பண்ணிடுங்கன்னு சொன்னோன்னா கடைசியாக எல்லாமே போயிட்டு அந்த பணம் ரிட்டர்ன் வந்துருச்சு. அல்லேலூயா. என்ன ஒரு சாட்சி! எப்போ வருது சாட்சி? இந்த அற்புதம் எப்போ நடக்குது? தேவ சமூகத்தில் கை உயர்த்தப்படும் பொழுது நீ மேற்கொள்ற. தேவ சமூகத்திலிருந்து கை கீழே இறங்கும் போது அவன் மேற்கொள்றான். பிசாசு மோசமான சத்துரு, அவன் ஜெயிக்கிறதுக்கு நீ விடக்கூடாது. நீ தேவ சமூகத்தில் இருணும். நான் தேவ சமூகத்தில் இல்லை, பிள்ளைங்க கெட்டு போச்சு. அன்னைக்கு கேட்குற ஒரு வாலிப தம்பி அப்பனை போட்டு செம்மடி வச்சுக்கிறான், அடிச்சு சர்ச்சில் வந்து அமைதியாக இருந்திருக்கிறான். சோத்திரம். கேள்விப்படும் போது ஷாக்காக இருந்தது. அடி வாங்கி தான் தலைவர் வந்திருக்கிறாரா? அடிக்கிறான். ஏன்? தேவ சமூகத்தில் நீ உட்காரல, தேவ சமூகத்தில் நீ வரல, அவன் அடிப்பான், நீ வாங்கிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இப்போ என்ன, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உள்ள வந்து கை தளராமல் இருக்கும் பொழுது நீ மேற்கொள்ளுவாய். உன் கை கீழே விழும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் முதல் கொண்டு நம்மளை என்ன பண்ணிட்டு போவான், மேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பான். என் கை அங்கே இருக்கும் அப்படின்னா வானத்திலேருந்தே இடி விழுந்தாலும் என் மேலே விடாது. ஆமென். அல்லேலூயா. இங்கே என்ன நடக்குது? மோசே அதை தான் செய்கிறான். நீ போய் செய், நான் எங்கே போகணுமோ நான் அங்கே போகிறேன், அப்போதான் இது நடக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாரையுமே கூட நான் இங்கே வச்சு சொல்லுவேன், உங்கள் எல்லாரையும் சாட்சியாகவே வச்சு சொல்கிறேன். எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பெல்லாம் சபைக்கு வரலையோ அப்போல்லாம் அடி விழும், விழுந்து இருக்கு, நானே பார்த்துருக்கேன்.
உங்கள் எல்லாரையும் வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் எப்பெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கலையோ அப்போல்லாம் 2 ஸ்டெப்பு கீழே விழுவீங்க. நான் இதனால தான் விழுறீங்க நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் தெரியும். நம்ம தேவ சமூகத்துக்கு வரலை, தேவனை கனம் பண்ணலைன்னா 2 ஸ்டெப்பு கீழே தான் இருப்போம், மறந்துடக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு கஷ்டம் வந்துருச்சுங்க. கை தூக்கி 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 கஷ்டம் வரும். சர்ச்சைக்கு போக போக மாறலையே, கை வலிக்குது, கால் வலிக்குது, எல்லாம் வலிக்கும். ஐயோ எதுவுமே மாறலையே, அப்படியே இருக்கணும்னு தோணினாலும் அப்பொழுது அவர்கள் யாருன்னா மோசே கூட 2 பேர் இருந்தாங்க. மோசே கூட ஆரோன்னு சொல்லி அவனுடைய அண்ணனும், அடுத்து ஊர் என்று சொல்லி ஒருத்தர், 2 பேருமே கூட இருந்து அவன் கீழே வைத்து அவன் இப்போ தான் உட்காடுறான். எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தானோ, சோத்திரம், நம்மளை மாரியே நின்றுட்டு இருக்கிறான். என்ன பண்ணியிருக்காங்க, கல்லை கொண்டு உட்கார வச்சு வாசிங்க. ஒருவன் ஒரு பக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளியில இருந்தா ஜபம் நடக்காது. உங்களை தாங்கிறதுக்கு இங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஜபம் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருந்து உங்க கையை தூக்கி பிடிக்கிறாங்க. நீ தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்காக உதவி செய்யறாங்க. ஆண்டவரே இந்த சிஸ்டருக்காக ஜெபம் பண்றேன் போது எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே அந்த சிஸ்டருக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே அந்த பிரதருக்காக ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே அந்த பிரதருக்காக ஜெபம் பண்றேன். என்ன நடக்குது, நீ மட்டும் உன் கஷ்டத்தை தூக்கல, உன் கூட சபையும் சேர்ந்து என்ன பண்ணுது, உன் கையை தூக்குது, உன் கூட சேர்ந்து பிரேயர் சப்போர்ட் பண்ணுது, ஜெபத்தில் உன்னை தூக்குது. நீ என்ன பண்ற அப்படின்னா, தூக்குற இந்த வினுக்கு ஒரு அடி, இந்த பக்கம் தூக்குறவனுக்கும் இங்க ஒரு அடி இல்ல. உங்களுக்கு ஹெல்ப் தாங்க பண்றோம். ஆமென். உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது. சபை உங்களுக்கு உதவி செய்யுது, சகோதரர்களுக்கு உதவி செய்யறாங்க, சகோதரிங்க உதவி செய்யறாங்க, ஜபத்துல தாங்குறாங்க. அப்படி தாங்கும் போதாவது கை தூக்கப்பட்டு இருக்கணும். தூக்கப்படல வீட்டில் அப்புறம் என் குடும்ப பிரச்சனை, ஏன் அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை, வாயை திறந்தாலே பிரச்சனை தான். ஏன் நீ தூக்கப்பட வேண்டியதுல உன் கையையும் தூக்கல, நீ இங்க உன் கையை தூக்குனாதான் பக்கத்தில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ண முடியும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், சப்போர்ட் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கூட இருந்த 2 பேர் தான் சப்போர்ட் பண்ண முடியும், எல்லாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஆமென். இப்போ எங்க வந்திருக்கிற, சர்ச்சுக்குள்ள வந்திருக்க, உனக்காக ஜெபிக்கிற ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கு, உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆமென். அந்த சப்போர்ட் எனக்கு வேணும். யார் ஜெபிக்கிறது, யாரும் இல்லை, கண்டவன் கிடையாது. ஆரோனும் ஊரும் 2 பேர். ஆரோன் யார், ஆசாரியன், கர்த்தருடைய ஆலயத்தை நடத்துறவன். இங்க ஜெபம் பண்ற ஒரு இடத்துல தூக்குறது, நீ அந்த தூக்குறதுல என்ன பண்ணணும், அமைதியா விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆமென். சத்தியம் புரியுதா, புரியலையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாசிங்க. இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் எந்த நிலையா இருந்ததா, ஒரே ஸ்டாண்டர்ட் வேணும். ஆமென். ஒரே நிலை தேவ சமூகத்தில். இப்படி நான் கேட்கிறேன், இப்படி தான் பெற்றுக்கொள்ள, எல்லாத்துல அந்த ஒன்னஸ். கை என்ன பண்ணக்கூடாது, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும், அந்த போர் சூரியன் அஸ்தமித்தா முடிஞ்சிடும், அது வரைக்கும் கை என்ன பண்ண இருக்கணும், நீட்டப்பட்டு இருக்கணும். அந்த பிரச்சனை மாறணும்ல, பிரச்சனை மாறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம், கையை எடுத்துறோம். போதும்டா, வந்த வரைக்கும் லாபம், 5 ரூபாய் கிடைச்சிச்சு போதும், இன்னும் பிரச்சனை 5000 ரூபாய்க்கு இருக்கு. கை எங்கே தான் இருக்கணும், தேவ சமூகத்தில் கிடைச்ச பிறகு விட்டுடலாம். அந்த இடத்துல கையை விட்டானா ஆபத்து யாருக்கு, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும், பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும், போர் முடிகிற வரைக்கும் உன்னுடைய கையை என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளணும். பிரச்சனை முடிஞ்சிச்சு, அப்போ நம்ம இனிமேல் வர தேவையில்லையா, இப்படியும் தோணும். பிரச்சனை முடிஞ்சிட்டா நான் வர தேவையில்லையா, இல்லை இல்லை, அப்புறமேட்டு வேற வழியே இல்லை. உனக்கு என்ன கொடுத்ததா, ஆண்டவர் உன்னை கூப்பிடணும், பிரச்சனையை கொடுத்து தான் உன்னை சர்ச்சைக்கு தூக்கணும் அப்படின்னா அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதை செலக்ட் பண்ணுறது யாருன்னா நம்ம தான். பிரச்சனை கொடுத்தாருன்னா சர்ச்சைக்கு போகலாம் அப்படின்னா ஆண்டவர் என்ன தான் கொடுக்கணும், பிரச்சனை தான் கொடுப்பாரு. இல்லை, பிரச்சனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் சபைக்கு போகணும் அப்படின்னா என்னுடைய பிளெஸ்ஸிங்கை நான் என்ன பண்ணலாம், பார்க்கலாம், என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்க முடியும். வாசிங்க அடுத்த வசனத்தை. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிறவனாலும் விளைய செய்கிற தேவனாலே ஆகும். யோசுவா முறியடித்தான். யாரும் முறியடித்தா, கரெக்டு. அடுத்து அவன் வேலைக்கு போனாதான், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போனாதான், அது நடந்தாதான் கரெக்டு. யோசுவா தான் முறியடித்தான், ரைட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி கரையான் செலுத்தினது யாரு, அங்கே மோசே செலுத்துறான். ஆமே,
உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து தான் ஆகணும். இல்லை நானும் என் குடும்பம் என்ஜாய் பண்ணும்போது நீயும் என்ஜாய் பண்ண போயிடக்கூடாது. குடும்பம் கஷ்டப்படும் போது நீயும் குடும்பத்தோடு சேர்ந்து கஷ்டப்படக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறது என்ன, தேவ சமூகத்துக்கு வா, இங்கே வா. ஆமே. முறியடிச்சது யார் பேர் தான் வரும், ஆனால் கிரெடிட் யாருக்கு கிடைக்குது? எப்படிங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, பேர் வேணால் அவருக்கு கிடைக்கட்டும், ஆனால் செஞ்சது யார்? அந்த இடத்துல மோசை என்ன பண்ணியிருக்கிறான், தேவ சமூகத்தில் இருந்திருக்கிறான். ஸோ யார் பேர் மேலே வேணால் கிரெடிட் போட்டோம், உங்களுக்கு செய்ய நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், கரத்தை உயர்த்தி. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போகிறனால தான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவான். சொல்கிறவன் சொல்லிட்டு போகணும். உங்கள் மனசுக்கு தெரியணும், நான் தேவ சமூகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், காத்திருக்கிறேன்ப்பா. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தில் கொடுக்க, ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்துங்க. பிரச்சனையை ஈஸியாக மேற்கொள்ளலாம், இல்லைன்னா பிரச்சனை ஒன்று காலி பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். அப்பா இஸ்ரவேல் எல்லாம் ஜெயிச்சிட்டான்டா, நல்லபடியாக வந்துட்டான். இப்போ அதே இஸ்ரவேல் ஜனங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தையும் 45ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஆனாலும் அவர்கள், யாருன்னா இஸ்ரவேலர்கள், ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியிலே ஏற துணிந்தார்கள், பாளையத்தை விட்டு போகவில்லை. இப்போ என்ன நடக்குதுன்னா, இன்னொரு பிரச்சனை இஸ்ரவேலருக்கு வருது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போகாத. என்ன சொல்றாரு, நீ போகாத. ஏன் நீ உன்னை நான் போக வேணான்னு சொல்றேன்னா, நீ எனக்கு விரோதமாக பண்ணியிருக்கிற, அதாவது என்ன சொல்றது, இந்த தப்பு பண்ணிட்டு, நான் கூட சொல்லுவேன், தப்பு பண்ணிட்டு பாவம் மன்னிப்பு கேட்காம முன்னாடி வந்து நிற்காத. பசங்கிட்டலாம் நான் சொல்லுவேன், ஆராதிக்கிற பசங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, முன்னாடி மைக்கு தூக்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, சொல்கிறது, தப்பு பண்ணிட்டு துணிகரமாக என்ன பண்ணாத, வந்து நிற்காத. கர்த்தர் அடித்தார்னா நீ தாங்க மாட்டேன். அப்போ மற்ற சபையிலலாம் தப்பு பண்ணுறவங்களாம் நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் இல்லை, அது விஷயம் கிடையாது. இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென். நாங்கள் ஜெபம் பண்ணுறது, நாங்கள் விசுவாசிக்கிறது, நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் இந்த இடத்துல வந்து விழுந்து கிடப்போங்க. சும்மா இல்லை, இந்த ஃபுல்பிட் இந்த இடம் சும்மா இல்லை. இந்த இடத்துல விழுந்து கிடக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய எங்களுடைய கண்ணீர் இருக்கு. இந்த இடத்துல விதைச்சிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இந்த இடத்துல வந்து கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் பேசுற அந்த அனுபவத்தில் தான் சொல்றோம். இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ துணிகரமாக இங்கே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அது நானா இருந்தாலும் சரி, நாங்கள் சும்மா வரமாட்டோம். வெள்ளி சனி இன்ட்டு எல்லா நாளும் ஜெபம் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துட்டு அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டு அதை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவன் ஒருத்தவங்க லைஃப்பையும் மாற்றுறதை எங்கள் கண்களால் பார்க்குறோம். ஆமென். இல்லையா, அவங்க சொல்லலாம், நாங்கள் வேலைக்கு போகிறதுனால தான் சந்தோஷம், நாங்கள் இப்படி பணக்காராக இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். நீ வேலைக்கு போகிற மாதிரி தானே பணக்காராயிரு, ஆனால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சபையார் ஒன்று கூடி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம், வராதவங்களுக்காக ஜெபிக்கிறோம், விலகி போனவங்களுக்காக ஜெபிக்கிறோம். விலகி போனாலும் கொண்டு வருவார். ஆமென். ஸோ ஜெபிக்கிறதான ஜெபம் தேவ சமூகத்தில் வைக்கிறீங்க. என்ன நடக்குது, இவன் தப்பு பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கூட இல்லை, இனி இந்த இடத்துக்கு நீ போவாதன்றாரு. இதான் நடக்குறாங்க விஷயம். அங்கே உள்ளே போவாதப்பா, நான் கூட இல்லை. மோசைக்கிட்ட சொல்லிடுன்ற, மோசை அவன்கிட்ட சொல்லிடுன்றாரு. மோசை கூப்பிட்டு சொல்கிறான், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரும் என்ன பண்ணாதீங்க, அங்கே போவாதீங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அடிபட்டு சாவீங்க. உங்கள் கூட கர்த்தர் இல்லை. நம்ம கூட கர்த்தர் இல்லைன்னு சொன்னால் நமக்குலாம் என்ன வரும், கோபம் வரும். இவர் கூட மட்டும் இருக்கிறாரா, எது கூடலாம் இல்லையா. மோசே அதான் சொல்கிறான், உங்க கூட நம்ம கூட கர்த்தர் இல்லை, போவாதன்றான். இவனுங்க ஏற துணிந்தார்கள். வாசிங்க. யார் போல, கர்த்தருடைய பெட்டியே போல. கர்த்தர் வரல. அடுத்து யார் போல, ஊழியக்காரனும் கூட வரல. விஷயம் என்ன நடக்குது, உன்னை கர்த்தர் என்ன பண்ணுறாரு போகும்போது உங்ககிட்ட இருந்து அவர் செப்பரேட் ஆகிறாரு. கூட எது வரல, ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கணும், உடன்படிக்கை பெட்டி வந்திருக்கணும். உடன்படிக்கை பெட்டியும் வரல, தேவனுடைய ஊழியக்காரனும் கூட வரல. அப்போ இங்கே என்ன நடக்குது, கர்த்தர் சொல்கிறார், உங்க கூட கர்த்தர் இல்லைன்னு சொல்லியும் மலையில் ஏற துணிஞ்சான். அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும், அதே அமலேக்கியன் அங்கே மேற்கொண்டு ஜெயிச்சா பேர், இப்போ அதே அமலேக்கியரும் கானானியரும் மலையில் யார் இருக்கிறா, இவனுங்க நிற்கிறானுங்க. இறங்கி வந்து முறியடித்து ஓர்மா மட்டும் துரத்துனான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதே அமலேக்கி, நல்லா கவனிங்க, அமலேக்கியன் கிட்ட தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெயிச்சிங்க. எப்போனா உன் கை மேலே இருக்கும்போது, நீ தேவ சொல்கிறபடி கேட்டும் பொழுது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, அதே அமலேக்கே உன்னை திருத்துறான். விஷயம் என்ன, எவன்கிட்ட இருந்து தப்பிச்சு நல்லா வந்தீங்களோ அதே ஆள் இப்போ உன்னை நசுக்க ஆரம்பிச்சிருக்கிறான்.
ஆமென். எங்க இருந்து விலகி வந்து நல்லா இருக்கிறேன்னு நினைச்சீங்களோ அதே இடத்துல பிரச்சனையே அது மூலியமாவே திரும்ப வருது. என்ன அர்த்தம்? விஷயம் என்ன காரணம்? 43வது வசனத்தை வாசிங்க. அமலேக்கியரும் கானானியரும் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தினால விழுவ கர்த்தரை விட்டு நீ பின் வாங்கிட்ட. இப்போ உனக்கு துணிகரம் இருக்கக்கூடாது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் கூட இல்லை, சர்ச்சைக்கு போல, தேவ சமூகத்தில் இல்லை. இப்போ துணிகரமாக யார் வீட்டுக்குள்ள நீ போன அப்படின்னா அங்கே இருக்கிற பிசாசு உன்னையும் என்ன பண்ணும்? பிடிச்சிரும். ஆமென். ஆண்டவர் உன்னை அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவர் கூட இல்லை. அதான் அந்த இடத்துல வாசிக்குது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், நீ பட்டயத்தினால விழுவ நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும், அதாவது நீ நடா சொல்றது என் கூட ஆண்டவர் இருக்கிறார். நீ என்ன சொல்றது? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் ஜெபம் பண்ண கேட்பாரு, கேட்டுப்பாரு. ஆனா அடி நீ தான் பட போற. ஆண்டவர் சொல்றாரு, கூட கர்த்தர் இல்லை, துணிகரமா பண்ணாத, துணிகரமான காரியத்தை செய்யாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? தாராளமா செய்யலாம். கர்த்தர் கூட இல்லை. எப்படி தெரியும்? தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு கூட வரல. ஆமென். இது இல்லை. இல்லாம நான் ஒரு இடத்துல போயிட்டு அதான் சொல்லுவேன் சில விசுவாசிங்களுக்கு, ஊழி பாசு சொல்லாமல எது செய்யாமல நீயா போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஜபம் பண்ற, நீயா போயிட்டு எதனா ஒன்று பண்றேன்னு பண்ண உனக்கு தான் பிரச்சனை. பாஸ்டருக்கு பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்தால் அவரு உனக்கும் பிரச்சனை தீக்கணும், அவருக்கும் பிரச்சனை தீக்கணும் சொல்லி இருக்கிறேன். ஏற்கனவே ஒரு விசுவாசி 2 விசுவாசி அப்படி பண்ணி எல்லார் வீட்டுக்கும் போய் ஜெபம் பண்ணுறேன்னு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அதுங்களுக்கு பிசாசு பிடிச்சி அலக்கழிச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதுங்களை பார்க்குற ஜனங்க எல்லாரும் இப்போ அவங்க ரசிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வராங்க. இப்போவும் அவங்க அதுலேருந்து வெளியில் வந்த மாதிரி தெரியல, பார்க்கறதுக்கு வெளியில் வந்த மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அவங்க ரூடாக இருக்கிறாங்க. கண்ணு பார்வையே வேற மாதிரி போகுது. பார்க்குறேன், கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. துணிகரம். அந்த இடத்துல வசனம் வாசிங்க. 44வது வசனத்தை வாசிங்க. துணிந்தார்கள். எப்படி நீ துணிவ? கூட தான் கர்த்தர் இல்லையே. கர்த்தர் இல்லாத போது துணிச்சல் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. கர்த்தர் இருந்தா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், விசுவாசத்தோடு ஏறுங்க. ஆனா கூட கர்த்தர் இல்லை. ஏன் கர்த்தர் இல்லை? வசனத்தை வாசிங்க. 36வது வசனத்தை வாசிங்க. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி துர்ச்செய்தியை கொண்டு வந்து முறுமுறுக்கும்படி சபைக்கு விரோதமாக சபையார் எல்லாம் தப்பா போறதுக்கு தேவையில்லாத காரியத்தை இவன் கொண்டு வந்ததுனால ஆண்டவர் இவங்களுக்கு கூட என்ன பண்ணல இல்லை. என்ன கான்செப்ட் நடக்கிறதுனா, ஆண்டவர் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருப்பார். போயிட்டு அங்கே இருக்கிறதுல உன்னால் மேற்கொள்ள முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும்னு போய் சொல்லுன்னு சொன்னால் 10 பேர் பார்த்துட்டு வந்து என்ன தர்மம் சொன்னான்னா அதுக்குள்ளே போக முடியாது. கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? துர்ச்செய்தியை பரப்பணும். அங்கே போனால் என்னதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் சபையை கொடுத்து துர்ச்செய்தி கிளப்புறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அங்கே போனால் இது நடக்கலை, அங்கே போனால் இது நடக்கலை. துர்ச்செய்தியை பரப்புறது கர்த்தருக்கு விரோதமாக நீ பரப்புறதை கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? இங்கே நடக்கலையா? நீ சரி கிடையாது, நடக்கல. நீ சரியா இருந்தேன்னா அது என்ன பண்ணியிருக்கோம்? நடந்திருக்கும். நீ இங்கே இல்லை, நீ போய் நீ எங்கே போனாலும் சரி, இமயமலைக்கே போனாலும் சரி, சமாதானத்தை உன்னால் என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. ஏன்னா இந்த இடத்துலையே உன்னால் என்ன பண்ண முடியல, சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியலன்னா எத்தனை இடத்துக்கு போனாலும் உன்னால் அந்த இடத்துக்கு தான் பிரச்சனை. இப்போ என்ன, அந்த 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புனா அந்த 10 பேரால் நடந்த விஷயம் என்னன்னா, அந்த கோத்திரத்தை சார்ந்த எல்லாரையுமே எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு யாரையெல்லாம் புறப்பட செஞ்சாரோ எல்லாரையும் கொண்டு போட்டார். ஒருத்தம் கூட என்ன பண்ணக்கூடாது? கானானுக்குள்ளே போகக்கூடாது. இந்த கானானுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னதை யார் சொன்னது? இந்த 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புனாம் பேரு. இவன் பேச்சை எவன்லாம் கேட்டானோ ஒருத்தனையும் உள்ள போல. 2 பேர் வந்து நல்ல செய்தியை பரப்புறான். எத்தனை பேர்? நன்மை செய்கிறவன் 2 பேர் தான். தப்பு செய்கிறவன் அந்த மெஜாரிட்டி அதிகமாக தான் இருக்குது எப்பவுமே தப்புக்கு. நல்லது செஞ்ச அந்த 2 பேர் ஆண்டவர் சொல்கிறாரு, இவனுக்கு 2 பேர் மட்டும்தான் எங்கே போக போகிறானுங்க? கானானுக்குள்ளே போனோம். மற்றவன் யாரும் போகக்கூடாது. ஏன்? மோசே கூட என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அவனும் போகக்கூடாது, அவனும் கட்டு. ஏன்? மோசே கோபத்தில் இவர்களுக்காக பரிந்துரை பேசினவர் இவர். ஆண்டவரே இவர்களை அழிக்க வேண்டாம், இவங்களை அழிக்கிற மாரினா என்னையும் அழிச்சு போட்டுருங்க ஆண்டவரேன்னு பரிந்துரை பேசினார். 2 பேரும் காலி. நீ தானே கேட்ட?
ஆண்டவர் சொல்கிறார், நீ அவங்கள விட்டு வெளியில் வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னாரு. நான் அதான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரிலாம் நான்லாம் இருக்க முடியாது, மோசையை போல் நானும் கானானுக்குள்ளே போகாமலாம் இருக்க முடியாது. நான் கானானுக்குள்ளே போகணும், யார் வராங்களோ வரலையோ, சுயநலமான முடிவு, பரலவராஜ பலவந்தம் பண்ணப்படுது. யார் வராங்களோ இல்லை, நான் வரணும் கானானுக்கு, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும். இவங்க வரல, அவங்க வரல, இதை கவலைப்பட்டு ஆண்டவரே இவங்க வரலனால என்ன கூட போல ஆண்டவரே. இவங்க வரானோ வரலையோ, நான் எங்கே போனோம்? பரலோக ராஜ்யம் போகணும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய தியானம் அப்படிதான். ஆனால் இதை மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மோசையை போல இருக்கணும், ஜனங்களுக்காக 2 பேரும் சாகிறத நான் விரும்ப மாட்டேன். தலையெழுத்து நீ தப்பு பண்ண, நீ சாவு, நான் ஏன்டா சாக்கணும்? நான் தேவ சமூகத்துக்கு போகணும், நான் மனமாறணும், நான் பரிசுத்தமான, நான் பரலோக ராஜ்யம் போயே ஆகணும். யார் போகிறாங்களோ இல்லையோ. ஆமென். அல்லேலூயா. அப்போ விஷயம் என்ன? ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார், கரெக்டு தான். ஆனால் அவர் கூட இல்லாமல் நீயா போனீன்னா நீ தான் என்ன பண்ணுவ? அடிப்படுவ. அவரு கூட இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகணும், கூட மோசே போகணும், இவங்க போனாதான் நீ முன்னாடி போகணும். அவசரப்பட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மேலே ஏறினா அடிதான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, மோசைக்கு விரோதமாக அவங்க அக்கா மிரியாமே எழுமுனாலாம். கூட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா, ஏன் கூட பேச மாட்டாரான்னு 7 நாள் குஷ்டரோகியாக கிடந்தா. எத்தனை நாள்? எந்த ஆண்டவர் விரும்புகிறார்? துணிகரம் வேணாம். தேவ சமூகத்தில் என்ன வந்துடக்கூடாது? துணிகரம். ஊக்கிட்ட மட்டும்தான் இருக்கிறாரா, என்கிட்ட இல்லையா? ஊக்கிட்ட இருக்கிறாரோ இல்லையோ, என்கிட்ட இருக்கணும். ஆமென். அது வேற. ஆனால் ஊக்கிட்ட மட்டும்தான் இருப்பாரானா அது துணிகரம். இங்கே இது மட்டும்தான் சர்ச்சானா துணிகரம். ஆமென். இதுவும் சர்ச்சு, சபை, தேவன் உலாவுகிற இடம். ஆமென். இந்த இடத்துல நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற எல்லாத்துக்கும் தேவனுடைய செவி திறந்திருக்கிறதா இருக்குது. ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. ஆமென். பதில் கிடைக்கிற இடத்துக்கே நான் வந்து பதிலை வாங்கலைன்னா பின்ன எங்கேருந்து பதில் வரணும்னு நினைக்கிறீங்க? வேற எங்கேருந்து வராதுங்க, சபைக்குள்ளந்தான் பதில் வரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே அழகா சொல்றாரு, இந்த அமலேக்கியனுடைய வாழ்க்கையில இப்படி போச்சு, இவன் ஏன் செஞ்சானா? கீழ்ப்படியாம போனா. கர்த்தர் சொல்ற, போகாதன்னு சொல்லியும் நீ என்ன பண்ணியிருக்கிற? போயிருக்கிற. தப்பான துர்ச்செய்தியை நீ என்ன பண்ணியிருக்கிற? பரப்பியிருக்கிற. போனாங்க, நல்லா இருக்க முடியாது, அவங்க நம்மளை கொன்னுடுவாங்கன்னு சொல்லி இருக்கிற. இது நிமித்தம் கர்த்தர் கோபமானார். டோட்டலாக எல்லா இஸ்ரவேலரையும் என்ன பண்ணிட்டாரு? எவனும் கானானுக்குள்ளே வர முடியாது. பிள்ளைகள் வேணா என்ன பண்ணலாம்? கானானுக்குள்ள வரலாம், நீ வர முடியாது. பிள்ளைங்களை வேணா ஆசீர்வச்சிருக்கிறேன். அதுவும் எதுக்கு? உன்னை கூட்ட இதுக்கு நான் உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா நீ கீழ்ப்படியாமல் என்ன பண்ணிட்ட? போயிட்ட. ஸோ இதன் நிமித்தம் அமலேக்கியர்களுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள் முறிந்தோடினாங்க. இப்போ தெரியுதுங்களா ஏன் நம்ம முறிந்து ஓடுறோன்ட்டு? ஏன் சத்துரு என்னை மேற்கொள்கிறான்னு தெரியுதுங்களா? ஏன் எனக்கு பிரச்சனை வருது தெரியுதா? ஏன் பிரச்சனை மேலே பிரச்சனை, ஏன் அடி மேலே அடி விழுது? ஆனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தேவன் இல்லையே, தேவன் இல்லாத இடத்துல நிற்காதீங்க. ஆமே. கர்த்தர் இருக்கிறாரா, அங்கே நில்லுங்க. ஆண்டோட சமூகத்தில் வந்து கேளுங்க. உங்கள் வாழ்க்கையிலுடைய ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையிலுடைய லாபம் எல்லாமே, நன்மை தீமை எல்லாமே தேவ சமூகத்தில் வாங்க. ஆமே. கரம் தேவ சமூகத்தில் உயர்த்தப்படும் பொழுது மாத்திரம்தான் பதில் கிடைக்கும். கரத்தை விட்டு பரவாயில்ல, நான் மறுபடியும் கையை கீழே இறக்குறேன், பரவாயில்ல, நான் சர்ச்சைக்கு போகல, பரவாயில்ல, நான் ஜபத்தில் வரல, பரவாயில்ல, தேவ சமூகத்துக்கு நான் வரமாட்டேன்னா பரவாயில்ல போ. நீ எடுத்த முடிவுக்கு நீ தான் காரணம். ஆமே. நம்ம ஆராதனையில் பார்த்தோம்னா களிமண் ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நல்லதாக வரைய முடியும். இல்லைன்னா அதே களிமண் தேவையில்லாததுக்கு என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவோம். அதே களிமண் ஷோக்கு அழகுக்கும் வைக்கலாம். அதே களிமண்ணை கீழே அங்கே வச்சுட்டு கால்கள் ஒரு இடத்துலையும் என்ன பண்ணலாம்? போட்டு வைக்கலாம். ஒரே செங்கல், ஒரே காரியம். அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ஆண்டோட சமூகத்தில் வாங்க, தேவனுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் கூட இல்லாத இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. தப்பிச்சுக்கோங்க. அவன் கண்ணில் முடிச்சோம்.